சார் இப்போ நான் எதுக்கு ஏதாவது சார் பொறுத்துக்கிட்டு உங்களை தேவையில்லாம- பொறுமையா பேசணுமா? சார், எதுக்கு சார் டென்ஷன் ஆறீங்க? எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றேன். கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். சார் இனிமே இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்கிறோம் சார். நம்ம என்ன சண்முகம். தப்பா யார் அது டீசெண்டாக பேசுனது? கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் மேலே வரணும்னு சொல்கிறார் சார். இல்லை சார், சார் கொஞ்சம் கோவமா பேசுகிறாங்க, அதனால தான் இவர் இப்படி சொன்னார் சார். இந்த நேரத்தில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமலே கேட்கலாம். இனிமே இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்கிறோம் சார். இங்கே யாரு? இந்த வீட்டில் யார் இருக்கா? நாங்க தான் சார். நாங்கள் தானே இங்கே இருக்கிற எல்லாருமா? இல்லை சார், நான், என் பொண்ணு, என் பையன், எங்கள் அண்ணன் பையன், எங்கள் வீட்டுக்கார் நைட் ஷிஃப்ட் போயிருக்கிறாரு சார். எங்கே வேலை செய்கிறாரு? அம்பத்தூரில் சன்லைட்ஸ் கம்பெனியில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்குறாரு சார். அப்படியே இங்கே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல உங்களை தான் கூட்டிகிட்டு போய் விசாரிப்போம், தெரியுமா? சார், மொட்டை மாடி எங்கள் எல்லாருக்குமே காமன் தான். அப்புறம் எப்படி சார் இவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க முடியும்? ஸ்டேஷன் வர ஆசைப்பட்டா சொல்லுங்கள், உங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் விசாரிப்போம். ஏமா அந்த அம்மாவை கேள்வி விட்டா முந்திரி கொட்ட மாதிரி நீ முந்திட்டு வர்ற? நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் என் வைஃப் சார் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் சார். இங்கே பக்கத்தில் ஜிம்மில் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன். சார் இனிமே சத்தம் வராதபடி கண்டிப்பாக பார்த்துக்கிறோம் சார். யாராவது ஒருத்தர் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க. இனிமேல் அப்படி சத்தம் வராது அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க.